ஹாய் எவ்ரிவன், நான் ஜெயமனாட்சி வெல்னஸ் கோச். சொல்லுப்பா மேம். என்னை பார்த்தா எப்படி தெரியுதுங்க மேம்? ரொம்ப வயசான மாதிரி இருக்கா? 25 வயசு தாங்க மேம் எனக்கு ஆகுது. ஆனா எல்லாரும் என்ன வந்து எத்தனை குழந்தை இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க மேம். ஓகே, பட் ஆனால் 25 வயசு தான் சொல்கிறீங்க. நீங்கள் லுக் வைஸ் பார்த்தா கொஞ்சம் ஏஜ்ராதமாக தெரியுறீங்க. சாரி இது சொல்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ணணும். மினிமம் ஒரு 10 to 15 கிலோ கம்மி பண்ணிங்கன்னா உங்கள் ஏஜுக்கு உண்டான லுக் கண்டிப்பாக வரும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பண்ணுற நிறைய தப்பு இதுதாங்க. அவங்களுக்கு எதனால் வந்து பார்க்குறவங்கலாம் அங்கிள் மாதிரி இருக்காங்க, ஆண்டி மாதிரி இருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு மட்டும் கவலை இருக்குது. பட் ஆனால் எதனால் அப்படிங்கிறத வந்து அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கு அவங்க விரும்புறதில்ல. ஸோ உங்களோட ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கணும், நல்லா தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், உங்களோட வெயிட் கண்டிப்பாக லாஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க மேம். அதே மாதிரி எனக்கு ஸ்கின்னும் ரொம்ப டல்லாக இருக்குங்க மேம். ஸ்கின்னு டல்லாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஒன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் வந்து நீங்கள் அதான் இப்போ ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் டல்லாக தான் இருக்கும். எப்போ நீங்கள் அதெல்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சு வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஒரிஜினல் ஸ்கின் வந்துடும், ஸ்கின் நல்லா ஷைன் ஆகும். என்னோட ஸ்கின்னுக்கு என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ரெகுலராக எடுக்கட்டுமா? எஸ், உங்கள் ஸ்கின் பார்த்தா ஆயிலி ஸ்கின்னாக தெரியுதுமா? நீங்கள் வந்து ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷு, ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் லோஷன் போடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குதான்னு பாருங்கள், தலையில் டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின் ரெடி ஆகும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னு, ஸோ ஜெல் பேஸ்டு சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து காம்பினேஷன் ஸ்கின்ல இருக்கலாம், நார்மல் ஸ்கின்ல இருக்கலாம். உங்களோட ஸ்கின் என்ன டைப்னு பார்த்து அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப ரொம்ப மேஜர் பார்ட்டுங்க. ரெண்டாவது நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறதும் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வேணும்னா நீங்கள் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.